எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது எப்படி நமக்கு ஒரு வெப்சைட் நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல உங்களுக்கு வெப்சைட் நேமோட இம்பார்ட்டன்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு www. உங்கள் பிஸ்னஸ் நேம் இல்லாட்டி ஏதாவது ஒரு நேம் .com. அதாவது இப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம எது பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு ஒரு வெப்சைட் நேம் வேணும் இல்லைங்களா? என்ன சொல்கிறோம், நம்ம ஆன்லைன் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அந்த ஆன்லைனில் நமக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் நம்ம அந்த ப்ராடக்ட்டை பற்றி அந்த வெப்சைட்டில் போட முடியும். நம்ம இப்போ ஆன்லைனில் நம்மளுக்கு ஒரு முகவரி அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா வெப்சைட் தான் நம்மளுக்கு ஆன்லைனில் நம்ம பிஸ்னஸ்க்கான நம்ம ப்ராடக்ட்டுக்கான முகவரி. இப்போ அதுக்கு ப்ராடக்ட் இல்லை பிஸ்னஸ் அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம பர்சனலாக கூட வெப்சைட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் சத்யமூர்த்தி, நான் சத்யமூர்த்தி.com, இல்லை உங்கள் பேர் வந்து நந்தகுமார் இருக்கலாம், நந்தகுமார்.com, கார்த்திகேயன்.com, கார்த்திகேயன்.net, கார்த்திகேயன்.org. இந்த மாதிரி நம்மளை பற்றி ஆன்லைனில் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கொடுக்க வெப்சைட் நேம் தேவைப்படுது. இல்லை நம்ம ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு, இல்லை நம்ம பிஸ்னஸை பற்றி சொல்கிறதுக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அது சொல்கிறதுக்கு வெப்சைட் நேம் தேவைப்படுது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே ஒரு கம்பெனி தராங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ZHosting.in. இது வேறு யாரும் நாங்கள் தான் இந்த சர்வீஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்து நாங்கள் தர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ZHosting.in போயிட்டீங்கனாலே அதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டொமைன் நேம்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? இந்த டொமைன் நேம்ஸ் இப்போ நாங்கள் கொடுக்குற முக்கியமான 4 இது மட்டும் கொடுக்குறோம். முக்கியமான இதில் நாங்கள் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான 4 ஃபியூச்சர்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஃப்ரீ ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மக்கள் எல்லாமே பணம் வாங்கிட்டு தராங்க. ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தர்றோம். உங்களுக்கு ப்ரைவசி ப்ரொடெக்ஷனுக்கே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 400 500 லெவலில் வாங்குறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப நாங்கள் ஃபுல்லாக வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டொமைன் தீஃப் ப்ரொடெக்ஷன், உங்கள் டொமைனை வந்து ஃபுல் செக்யூர் பண்ணி கொடுப்போம். ஃப்ரீ டொமைன் ஃபார்வர்டிங், உங்கள் டொமைனை நீங்கள் எங்கே வேணால் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், எந்த சர்வருக்கு வேணால் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டொமைனை பிளாகரில் கூட போட்டுக்கலாம். அந்த பிளாகரில் போடுறது எப்படின்னு நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டொமைன் நேமோட எங்கள் லைவ் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி இந்த வீடியோக்கே இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். உங்களுக்கு அந்த டொமைனை எப்படி பிளாகரில் போடுறது, எப்படி மற்ற டொமைனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ DNS மேனேஜ்மெண்ட், உங்கள் டொமைனோட ஃபுல் DNS கண்ட்ரோல் வந்து உங்கள் தான் இருக்கும். ஃப்ரீ மெயில் ஃபார்வர்ட், உங்கள் டொமைன் நேம்லேயே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். 2-3 மெயில் உங்கள் டொமைன் நேம்லேயே கிரியேட் பண்ணி அந்த டொமைன் வந்து நேமில் கிரியேட் பண்ண மெயில் ஐடி வந்து உங்கள் மெயிலுக்கு வர மாதிரி, அதாவது உங்கள் வெப்சைட்டோட யூசர்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணாங்கன்னா அந்த மெயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு, யாஹூ மெயில் அக்கௌண்ட்டுக்கு, இல்லை ஏதோ ஒரு மெயில் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரீ மெயில் ஃபார்வர்ட்ஸ். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டொமைன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் நவ் இருக்குது இல்லைங்களா? இங்கே ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ டொமைன் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ அந்த டொமைனை வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ என் நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சத்யமூர்த்தி.com. இங்கே லுக்கப் சர்ச் பண்ணிங்கன்னா சத்யமூர்த்தி.com இஸ் அவைலபிள். இங்கே சத்யமூர்த்தி.com பார்த்தீங்கன்னா எனக்கு அவைலபிள், எனக்கு இந்த வெப்சைட் தான் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு எவ்வளவோ, இல்லை 2 இயர் வேணுமா, 5 இயர் வேணுமா, நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலே போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷ கடைசியில் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு அலாட் பண்ணுவாங்க. உங்கள் டொமைன் எக்ஸ்பைர் ஆகிறப்போ அலாட் பண்ணுவாங்க. அப்புறம் இதிலே வந்து உங்கள் டொமைன் எப்போ எக்ஸ்பைர் ஆக போகுது அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் டேட்டும் இதுலேயே இருக்கும். அப்புறம் வந்து ஆர்டர் நவ் கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. இது 3மே வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். இங்கே ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஐடி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் நான் முதலே சொல்லிக்கிறேன் 500 600 மேலே தான் வாங்குவாங்க. அவ்வளோதான். அப்டேட் கார்டு கொடுங்க. அப்டேட் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து செக்
செக் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா, ஏன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் இங்கே கிளிக் ஹியர் டு லாகின் கொடுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணல, இப்போ நீங்கள் நியூ யூஸர் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது அட்ரஸா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸில் வந்து நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் அட்ரஸ் ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம். நான் சும்மா கொடுக்குறேன். இங்கே இது உங்கள் இமெயில் ஐடி போடுங்க. அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். தென் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு அவ்வளோதான். கம்ப்ளீட் ஆர்டர் கொடுங்க. கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா மேக் ஒன் ஆஃப் பேமெண்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஒன் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணணும். மேக் ஒன் ஆஃப் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் உங்கள் டெபிட் கார்டை வச்சு தான் இப்போ பே பண்ண போகிறீங்க. டெபிட் கார்டு மீன்ஸ் இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு பே பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு மேலே என்ன பேர் இருக்குது, உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு மேலே என்ன பேர் இருக்குது, அந்த பேர் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. சிட்டி அப்படிங்கிறப்ப டிஸ்ட்ரிக்ட்டு, கண்ட்ரி, ஸ்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவுட் சைடு யூஎஸ் அண்ட் கனடா, அவ்வளோதான். அவுட் சைடு யூஎஸ் அண்ட் கனடா. உங்கள் போஸ்டல் கோடுனா உங்கள் பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடு, உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் மெயில் ஐடி, உங்கள் கிரெடிட் கார்டு. இதில் கிரெடிட் கார்டு அப்படி தான் போட்டிருப்பாங்க. உங்கள் டெபிட் கார்டு வச்சே பே பண்ணலாம். அங்கே உங்கள் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா மாஸ்டர் இந்த 2 கார்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்கள் கிரெடிட் கார்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பரு, உங்கள் வரிசையாக ஒரு நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரு, உங்கள் கிரெடிட் கார்டு எக்ஸ்பிரஷன் டேட்டு, அதாவது உங்கள் கிரெடிட் கார்டு எந்த டேட் வரைக்கும் வேலிட் இருக்குது, அதோட மாதம், மந்த்து, அதாவது மேக்ஸிமம் மந்த்து இயர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மந்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. உங்கள் கிரெடிட் கார்டோட எவ்வளோ எந்த மந்த் எந்த இயர் வரைக்கும் வந்து வேலிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்து செலக்ட் பண்ணேன். அதாவது அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுனா ஏடிஎம் கார்டு. அந்த ஏடிஎம் கார்டில் இருக்க இப்படி செலக்ட் பண்ணிக்க. அந்த ஏடிஎம் கார்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கணும். இந்த சிவிவி கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் டெபிட் கார்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் கடைசி 3 நம்பர், அதாவது நம்ம டெபிட் கார்டோட பேக் சைடில் கடைசியில் ஒரு 3 நம்பர் இருக்கும். அந்த 3 நம்பர் நம்ம டெபிட் கார்டோட பேக் சைடில் கடைசி 3 நம்பரு கொடுத்துட்டு நீங்கள் கடைசியில் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சோம். அப்புறம் அங்கே அதாவது உங்கள் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து கண்டினியூ பண்ணவான்னு கேட்கும். அங்கே வந்து கண்டினியூ பண்ணி எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து
ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு மெயில் வந்துடும். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்கள் கண்ட்ரோல் பேனல் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு எங்கே லுக்கப் பண்ணணுமோ உங்களோட வெப்சைட் நீங்கள் எங்கே போடணுமோ அங்கே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பிளாகரில் போகிறனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிளாகரில் போகிறது எப்படின்னு தெரியும்னா அந்த jethosting.inலேயே போய் நீங்கள் லைவ் சப்போர்ட்டில் கேட்கலாம். இல்லாட்டி நீங்கள் லைவ் சப்போர்ட்டில் கேட்டால் அங்கேயே சொல்லுவாங்க. அப்படியும் அவங்க இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கே வந்து கமெண்ட் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு மெயில் மூலமாக பார்க்கணும் அப்படின்னா மெயில் மூலமாக நான் வரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக வந்துடும். ஓகே, நான் உங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்து வந்து ஹோஸ்டிங்னா என்ன, ஹோஸ்டிங் எப்படி வாங்குறது, நம்ம வெப்சைட் எப்படி டெவலப் பண்ண எல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய்.